ரைட். ஸோ வலைப்பக்கம் ஒன்றை வடிவமைப்பதற்கு HTML ஒட்டை வந்து பயன்படுத்தல். சரியா, HTML ஒட்டினி வந்து நம்ம பயன்படுத்துறது எவ்வாறுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு மென்பொருள் வந்து தேவைப்படும். ஸோ நம்முடைய சிலபஸ்ல இருக்கக்கூடிய மென்பொருள் வந்து என்னன்னு சொன்னா, நோட்பேட் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா, அதாவது நோட்பேட்னு சொல்லி ஒரு மென்பொருள் இருக்கு. இதுல வந்து நம்ம என்ன செய்யலாம்னா டைப் பண்ணலாம். சரியா, நம்மளோட HTML ஒட்டுக்களை வந்து இந்த நோட்பேட்னு சொல்லக்கூடிய இந்த மென்பொருள்ல வந்து நாம டைப் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு மென்பொருள் இருக்கா என்னன்னு சொன்னா, நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் இருக்கு. நோட்பேட் பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்பொருள் இருக்கு. அதை ஓபன் பண்றேன் பாருங்க. ரைட். ஸோ என்ன இருக்கு, நோட்பேட் பிளஸ் பிளஸ் சொல்லக்கூடிய மென்பொருள். இந்த இருக்கிற மென்பொருள் வந்து நோட்பேட் சொல்லக்கூடிய மென்பொருள். இது வந்து நோட்பேட் பிளஸ் பிளஸ் சொல்லக்கூடிய மென்பொருள். ஸோ நான் வந்து நோட்பேட்ல வந்து நான் டைப் பண்ணல. சரியா, நான் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உங்களுக்கு நோட்பேட் பிளஸ் பிளஸ் சொல்லக்கூடிய இந்த மென்பொருளை வந்து நான் பயன்படுத்த போறேன். சரியா, இப்போ இதுல வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, அந்த HTML குறிமுறைகளை வந்து நம்ம டைப் பண்ண போறோம். அதாவது இன்புட் எல்லாமே வந்து நம்ம இந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ் சொல்லக்கூடிய மென்பொருளை வந்து நம்ம டைப் பண்ண போறோம். ஸோ இதுல ஸ்டார்ட்ல வந்து நான் என்ன டைப் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, சரி, ஸ்டார்ட்ல வந்து நோட்பேட் என்கிற அந்த HTML வந்து நம்ம செய்யக்கூடிய விடயங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ற பாருங்க. HTML வந்து நம்ம டைப் பண்ணக்கூடிய விடயங்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு அடைப்புக்குள்ளதான் நம்ம டைப் பண்ணோம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு அடைப்பு இருக்கு தானே, இந்த அடைப்புக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும்னா HTML குறிமுறைகளை வந்து நம்ம டைப் பண்ணுவோம். சரியா, HTML இருக்கக்கூடிய குறிமுறைகளை வந்து நாம ஒட்டுக்கள்னு சொல்லுவோம். போக போக வந்து உங்களுக்கு புரியும். இப்ப நான் முதலாவது என்ன டைப் பண்ண போறேன்னு சொன்னா, ஒரு குறியீடு, ஒரு ஐபன் வச்சுட்டு இதுக்குள்ள வந்து நான் டைப் பண்ண ஒரு டொக் டைப் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். பண்ணிட்டு HTML அப்படின்னு சொல்லி கொடுக்க. சரியா, HTML அப்படின்னு கொடுக்க. சரியா, இதை ஏன் வந்து நம்ம இதை வந்து நம்ம நீங்க டைப் பண்ணலாம், டைப் பண்ணாமலும் விடலாம். இதனால நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இதை வந்து நம்ம ஏன் டைப் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நாம அவுட்புட் எல்லாம் நம்ம எதுல பார்ப்போம்னு சொன்னா, ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு தான் நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். நான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுவேன். அப்ப நம்ம அவுட்புட்டை பார்க்குற அந்த ப்ரௌசர் கிட்ட வந்து நம்ம சொல்லணும், இது ஒரு HTML ஆவணம் என்று சொல்லி நம்ம இன்ஃபார்ம் பண்றோம். அந்த ப்ரௌசர்கிட்ட வந்து நம்ம இது ஒரு HTML ஆவணம் என்று சொல்லி இன்ஃபார்ம் பண்றதுக்காக நம்ம இது செய்யணும்னா டைப் பண்றோம். இதை கொடுக்கறதால நமக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, நம்ம அந்த ப்ரௌசர்ல வந்து ரொம்ப அந்த குயிக்கா, அந்த ஸ்பீடா வந்து என்ன செஞ்சிடணும்னா ஓப்பன் ஆகக்கூடிய மாதிரி இருக்கு. அதே நேரம் வந்து இப்ப HTML5 சொல்லக்கூடிய அந்த புதுசா அந்த வெர்ஷன் வந்து நமக்கு என்ன செய்யணும்னா கொஞ்சம் சப்போர்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கொடுக்கறதால. ஸோ மெயினா வந்து நம்ம சொல்லக்கூடிய விடயம் என்னது, இதை வந்து நம்ம ஏன் டைப் பண்றோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டாங்கன்னு சொன்னா, ஸோ நீங்க சொல்லக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, வலை மேலோடிக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், இது ஒரு HTML ஆவணம். சரியா, இது ஒரு HTML ஆவணம் என்று நம்ம வலை மேலோடு இன்ஃபார்ம் பண்றோம். அதே மாதிரி நம்மளுடைய HTML ஆவணத்தை வந்து விரைவாக திறப்பதற்கும் வந்து என்ன செய்யப்படும்னா பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு. இதை வந்து நீங்க டைப் பண்ணலாம், டைப் பண்ணாமலும் விடலாம். எக்ஸாம்ல வரும், வராமலும் விடலாம். இப்ப HTML பொறுத்த வரைக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்டா, HTML அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணோம். சரியா, HTML அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணி இந்த அடைப்புக்குள்ளதான் நம்ம யூஸ் பண்ணோம். சரியா, நம்ம டெக்ஸ்ட்னு சொல்லலாம் அல்லது வந்து எலிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். HTML எலிமெண்ட் என்று சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். இதை நம்ம டைப் பண்ணி என்ன செய்யணும்னா, இறுதியிலையும் வந்து நம்ம HTML அப்படின்னு கொடுப்போம். சரியா, HTML அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதுல முன்னுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்லேஷ் போடுவோம். ரைட், இங்க ஆரம்பம் என்று சொல்லப்படும். இங்க என்னன்னு சொன்னா முடிவு. சொல்ல இங்க ஆரம்பம், இது வந்து என்னது முடிவு என்று காட்டுறதுக்காக நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு ஸ்லேஷ் போட்டிருக்கோம். இப்ப இதை நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, நான் சேவ் பண்ண போறேன். அதாவது இங்க ஃபைல் அப்படி போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சேவ் இருக்கும். இப்ப நீங்க இதை சேவ் கொடுங்க. நான் வந்து டெஸ்க்டாப்ல வந்து சேவ் பண்றேன். சரியா, டெஸ்க்டாப்ல வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் பண்றேன். சரியா, வெப் பேஜ் அப்படின்னு சொல்லி சரியா ஒரு ஃபோல்டர் ஒன்றை கிரியேட் பண்ணிட்டு
அந்த ஃபோல்டருக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இந்த இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் வைக்க போறேன். சரியா, இந்த ஃபைலுக்கு ஒரு பேர் வைக்க போறேன். நான் வந்து இப்போதைக்கு வந்து சாம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கேன், அல்லது வந்து ஹெலோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கேன். இந்த ஃபைலுக்கு நான் ஒரு பேர் வைக்கேன், ஹெலோ அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வைக்கேன். ரைட், முடிவுல வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த ஃபைலுக்கு நீங்க பேர் வைக்கீங்கன்னா இந்த பேர் வைக்கிங்க, இந்த இதெல்லாம் டைப் பண்றேன்னு பாருங்க, இந்த இடத்துல டைப் பண்றேன் ஹெலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுவேன். டைப் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யணும்னா .html அப்படின்னு கொடுக்கணும். முடிவுல நீங்க என்ன செய்யணும்னா .html கொடுக்கணும். இதே ஒரு நம்ம CSS படிக்கும் போது .css அப்படின்னு கொடுப்போம். PHP படிக்கும் போது அதனுடைய நீட்ஸ் வந்து PHPன்னு கொடுப்போம். இப்போ நம்ம HTML படிக்கிறதால இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா .html அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபைலை வந்து சேமிப்போம். அந்த ஜூமை குறைச்சிட்டு நான் இங்க ஜஸ்ட் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். இப்ப நான் அதை பாருங்க, HTML சேவ் ஆகும்போது தான் இப்ப நாங்க இங்க கிளிக் பண்ணும்போது எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுது இந்த மாதிரி காட்டுது பாருங்க. ரைட், இப்ப நான் இங்க இதான் என்னுடைய அந்த வெப் பேஜ்னு சொல்லக்கூடிய ஃபோல்டர் வந்து இதுதான் பாருங்க. அந்த ஃபோல்டரை வந்து நான் ஓபன் பண்ணினேன்னு சொன்னா அந்த ஃபோல்டரை வந்து நான் ஓபன் பண்ணும்போது இதான் என்ன அந்த hello.html சொல்லி நான் அந்த சேவ் பண்ணினேன். அந்த சேமிச்ச ஃபைல் வந்து இதுதான். இதை வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஓபன் பண்ணுவேன். ஜஸ்ட் நான் டபுள் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணும்போது எனக்கு இங்க பாருங்க ஓபன் ஆகிருக்கு, ஆனா எதுவுமே இல்லை. அதாவது ப்ரௌசருக்குள்ளானதான் இதை நம்ம ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இங்க வந்து எதுவுமே என்ன செய்யல, காட்டல. ரைட், இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த HTML தொடர்பான எல்லா விடயங்களையும் வந்து நம்ம அந்த HTML சொல்லக்கூடிய இந்த ஏரியாக்குள்ளதான் நம்ம டைப் பண்ணோம். பிள்ளைங்க சொல்லுது, அதாவது இப்படி கீழே நம்ம போய் என்ன செய்ய முடியாது, இங்கெல்லாம் நம்ம டைப் பண்ண இயலாது. நம்ம HTML தொடர்பான விடயங்கள் எல்லாமே வந்து அந்த HTML கொஞ்சம் பாருங்களா, இதை கொஞ்சம் யூஸ் பண்ணா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாம வந்து இந்த பெண்ணை கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது ரைட், கவனிங்க. அப்ப HTML தொடர்பான விடயங்கள் எல்லாமே வந்து இதுக்குள்ளதான் நான் டைப் பண்ணணும். சரி, இங்க கீழே எல்லாம் நான் என்ன செய்யலாது, டைப் பண்ண இயலாது. மேலே வந்து என்ன செய்யலாது, டைப் பண்ண இயலாது. அப்ப HTML தொடர்பான எல்லா விவரங்களும் இந்த இடைவெளிக்குள்ளதான் நான் டைப் பண்ணணும். சரியா, ரைட். இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க என்னன்னு சொல்லி. இப்ப இதுல வந்து HTML வந்து பிரதானமா 2 பகுதிகளை கொண்டிருக்கும். ஒன்று வந்து ஹெட் பகுதி, அதாவது தலைப்பகுதி. இன்னொன்று வந்து உடல் பகுதின்னு சொல்லுவோம். அதாவது ஹெட், அடுத்தது வந்து பொடின்னு சொல்லி HTML வந்து 2 பகுதிகளை கொண்டிருக்கும். பாருங்க, நான் வந்து டைப் பண்ற பாருங்க. ஒன்று வந்து ஹெட் அப்படின்னு சொல்லுவோம், ஆரம்பிச்சிருக்கோம். அதை முடிக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஹெட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டு ஸ்டார்ட்ல இந்த முன்னுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்லைஸ் போடணும். சரியா, பாருங்க ஸ்லைஸ் போட்ட உடனே பாருங்க எனக்கு அது இது ஆரம்பம் அது முடிவுங்கிற மாதிரி இருக்கும். நீங்க இதுக்குள்ள வந்து நம்ம டைப் பண்ணலாம். அப்ப HTML வந்து ஹெட்ன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னா பொடி அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கும். சரியா, அந்த பொடி டெக்கையும் வந்து நான் என்ன செய்யணும் சொன்னா ஆரம்பிச்சு அது என்ன செய்யணும் முடிக்கும். ரைட், அப்ப HTML வந்து நமக்கு ஹெட்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் பொடின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் இருக்கும். சரி, இதை நான் இப்ப ஜஸ்ட் நான் இதுல சேவ் பண்ணிட்டு நம்ம எப்பயும் வந்து ஏதாச்சும் ஒரு எடிட் பண்ணோம்னு சொன்னா நம்ம HTML பேஜ்ல இங்க அந்த டூல்ஸ்ல வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம HTML கோடிங்ல வந்து நம்ம ஏதாச்சும் எடிட் பண்ணோம்னு சொன்னா நம்ம இதை வந்து அடிக்கடி வந்து சேவ் பண்ணணும், அதாவது சேமிக்கணும். சரியா, HTML வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லை. அதே மாதிரி HTML வந்து அந்த கேபிட்டல் சிமோல்னு சொல்லக்கூடிய வேறுபாடுகள் இல்லை. நீங்க கேபிட்டல்லையும் டைப் பண்ணலாம், இது நான் டைப் பண்றதை நீங்க கேபிட்டல்லையும் டைப் பண்ணலாம், சிமோல்லையும் டைப் பண்ணலாம். ஆனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ங்கிறது வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் உடையதாக இருக்கும். அதை கேபிட்டல்ல டைப் பண்றது கேபிட்டல்ல நீங்க டைப் பண்ணணும், சிமோல்ல டைப் பண்ணது சிமோல்ல தான் டைப் பண்ணணும், எங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள. ஆனா HTML வந்து ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ஒரு விடயம் வந்து இல்லை. நீங்க கேபிட்டல்ல டைப் பண்ணலாம், சிமோல்லையும் டைப் பண்ணலாம், அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. ரைட், ஓகே. இப்ப அடுத்து நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா இந்த ஹெட் இருக்கு தானே, இந்த ஹெட்ங்கிற டெக்குள்ள அந்த ஹெட்ங்கிற அந்த டெக்குள்ள அந்த எலிமெண்ட்டுக்குள்ள என்ன செய்ய போறேன்னு பாருங்க, இன்னொரு டெக் ஒன்னு நான் உருவாக்கு, அதாவது டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டெக் உருவாக்கு. நான் அந்த டைப் பண்ணும்போது பாருங்க எனக்கு இங்க வரும். சரி, நான் டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டெக் வந்து நான் என்ன செய்யணும்னா உருவாக்குறேன். சரியா,
டைட்டில்னு சொல்லி ஒரு டெக்கை வந்து நான் என்ன செய்யறேன், உருவாக்குறேன். அதே டெக்கை வந்து நான் என்ன செய்யறேன், க்ளோஸ் பண்ணேன். டைட்டில் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டெக்கை வந்து நான் என்ன செய்யறேன், க்ளோஸ் பண்ணேன். இந்த இடத்துல நீங்க என்ன செய்யணுமா, ஒரு க்ளோசிங் டெக்கை வந்து கொடுக்கணும். அதாவது நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த ஹெட்ன்னு சொல்லக்கூடிய அந்த டெக்குக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம், டைட்டில்னு சொல்லி ஒரு டெக் ஒன்று நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டைட்டில்ங்கிற இந்த டெக் இருக்குது, அந்த டெக்குக்குள்ள நான் டைப் பண்றேன்னு பாருங்க, ஐசிடி கிளாஸ், அதாவது இப்படி டைப் பண்ண GCE AL GCE AL ICT கிளாஸ் அப்படின்னு நான் டைப் பண்றேன். சரியா, அந்த இப்படி டைப் பண்ணிடுவேன். சரியா, நம்ம ஹெட்டிங் டெக்குக்குள்ள சரியா ஒரு டைட்டில் டெக் ஒன்று நான் ஓபன் பண்ணி உருவாக்கி இருக்கேன். அதுக்குள்ள வந்து நான் GCE AL ICT டைப் பண்ணிருக்கேன். இதை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம ஃபைல் போய் நம்ம சேவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாங்க இந்த இடத்துல பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, இது இந்த இடத்துல இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன செய்யணும்னா சேவ் ஆகும். அது நீங்க உங்களோட கீபோர்ட்ல வந்து ஷார்ட் கீயா நீங்க Ctrl+Sங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னாலும் சேவ் ஆகும். இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசருக்கு போயிட்டு நான் என்ன செய்யணும்னா ரீஃப்ரெஷ் பண்றேன். சரியா, நம்ம அடிக்கடி என்ன செய்யணும்னு கேட்டா என்ன இருப்பாங்க, இப்போ எடுத்து நம்ம கிளிக் பண்ணி ரீஃப்ரெஷ் பண்ணணும். ஷார்ட்கட் வந்து நீங்க Ctrl+R ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ரீஃப்ரெஷ் ஆகும். நான் இதை ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு சொன்னா நல்லா கவனி, இன்னடி பாருங்க, கண்டுபிடிச்சிட்டே என்ன இருக்கு, எனக்கு இந்த GCE AL ICT கிளாஸ்ங்கிறது எந்த இடத்துல வந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்களா? விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும்? அக்ஸா விளங்குதா என்ன இருக்கு? இங்கதான் வந்திருக்கு பாருங்க, நம்ம டைட்டில் கொடுக்கறது வந்து பாருங்க, என்ன இருக்கு பாருங்க டைட்டில். சரியா, அப்ப எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க அந்த டைட்டில் வந்து நம்ம எங்க யூஸ் பண்றது, பிள்ளைங்க சொல்றது அது எந்த இடத்துல நமக்கு சோவ் ஆகும்னு சொன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணக்கூடிய இந்த விண்டோ, இது வந்து நம்ம ஒரு விண்டோ ஒரு சாளரம் என்று சொல்லலாம். இதுல வந்து நமக்கு ஒரு தலைப்பாக இருக்கு. இங்க பாருங்க, இது ஒரு தலைப்பாக. இப்ப நான் உதாரணத்துக்கு வந்து நான் வந்து ஒரு வீரஹேசனுடைய வெப்சைட்டுக்குள்ள போனேன்னு சொன்னா அதனுடைய தலைப்பாருங்க என்ன இருக்கு பாருங்க, என்ன போட்டிருக்காங்க பாருங்க, அமைதியும் அஹிம்சையும் என்ற ஒரு தலைப்பு போட்டிருக்காங்க. விளங்குதா அவங்களுக்கு? இங்க அடுத்த பாருங்க, நான் இந்த விளையாட்டு என்ற இந்த லிங்கை வந்து நான் கிளிக் பண்ணின உடனே எனக்கு அந்த தலைப்பு மாறும் பாருங்க. பாத்தீங்களா, வந்திருக்கு என்ன தலைப்பு வந்திருக்கு பாருங்க, ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வீரகேசரி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வந்திருக்கு. அப்ப இங்க நான் இந்த கட்டுரை அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து நான் கிளிக் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி பாருங்க ஃபீச்சர் நியூஸ் தலைப்பு மாறுது. அப்ப இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னன்னு சொன்னா, அந்த வெப்சைட்ல வந்து இந்த தலைப்பை வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது, அதற்காக நம்ம எந்த டெக்கை வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கும். அதாவது டைட்டில் டெக். சரியா, டைட்டில் டெக். ஆனா நம்மளுடைய இந்த வெப்சைட் இந்த பாடி பார்ட்ஸுக்குள்ள வந்து நமக்கு இது எதுவுமே வரல. இப்போதைக்கு வந்து நான் என்ன செய்யறேன்னு பாருங்க, நான் வந்து என்னுடைய HTML இந்த பகுதிக்கு போயிட்டு இந்த பொடி பகுதியில வந்து நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, ஜஸ்ட் வந்து நான் சும்மா டைப் பண்றேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். சரியா, ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணிருக்கேன். சரியா, இந்த பாடி டெக்குக்குள்ள நான் என்ன டைப் பண்ணிருக்கேன், ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு நான் டைப் பண்ணிருக்கேன். இதை வந்து நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு, சரி, இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத நான் சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசர்ல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கேன், ரீஃப்ரெஷ் பண்ணா அந்த இப்போ வழங்கியிருக்கேன் அந்த பாடி டெக்குக்குள்ள நான் என்ன டைப் பண்றேனோ அது இங்க வந்துருக்கு பாருங்க, ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்க வந்துருக்கு. சரியா, அந்த பாடி டெக்குக்குள்ள நம்ம என்ன டைப் பண்றோமோ அது இந்த இடத்துல உங்களுக்கு சேவ் ஆயிருக்கு. ரைட். ஸோ அப்ப நாம இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கிற விடயம் என்னன்னு சொன்னா, ஒரு HTML டெக், அந்த டாக் டைப்னு சொல்லி ஒரு டெக்கை நம்ம உருவாக்குறது, ஒரு HTML டெக்கை உருவாக்குறது, அந்த HTML டெக்குக்குள்ள வந்து ஒரு ஹெட்டிங் டெக்கை உருவாக்குறது, ஹெட்டிங் டெக்குக்குள்ள வந்து ஒரு டைட்டிலை உருவாக்குறது, அடுத்தது வந்து நம்ம ஒரு பாடி என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியை வந்து நாம உருவாக்குறது வந்து செஞ்சிருக்கோம், பார்த்துருக்கோம். அப்ப நம்மளுடைய நோட்ஸ் பகுதிக்கு போய் பார்ப்போம். சரியா, நோட்ஸ் பகுதியில பாருங்க, HTML ஆவணங்களை, HTML ஆனது வலைப்பக்கங்களை உருவாக்குறதுக்கு பயன்படுத்தப்படும் ஒரு மொழியாகும். HTMLங்கிறது ஒரு வெப்சைட்டை நாம் உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற ஒரு மொழி.
மீ உரை சுட்டு மொழி, அதாவது ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் என்பது ஒரு சுருக்கிய வடிவம் தான் என்னது HTML அப்படின்னு சொல்லுவோம். இச்சுட்டும் மொழியானது சுட்டும் குறியீடுகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு HTML குறியீடும் வலைப்பக்கத்தின் உள்ளடக்கங்கள் என்ன செய்யும் என விவரிக்கின்றது. HTML-க்கு நம்ம நிறைய குறியீடுகளை பயன்படுத்துவோம். அந்த குறியீடுகள் எல்லாமே வலைப்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டையும் நமக்கு உருவாக்குறதுக்கு விவரிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த குறியீடுகள் எல்லாம் நம்ம போக போக படிப்போம். அதே மாதிரி HTML மூலகங்களானவை உள்ளடக்கங்களை எவ்வாறு காட்சிப்படுத்த வேண்டும் என வலை மேலோடிக்கு தெரிவிக்கின்றது. HTML மூலகங்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னா, உள்ளடக்கங்கள் அதாவது ஒவ்வொரு கண்டென்ட்டும் எவ்வாறு காட்சிப்படுத்தணுங்கிறத ப்ரௌசருக்கு சொல்லும். ஒரு இமேஜ் சொன்னா எவ்வாறு காட்சிப்படுத்தணும், ஒரு தலைப்புன்னு சொன்னா எவ்வாறு காட்சிப்படுத்தணும், இந்த விடயங்களை என்ன செய்யணும்டா அந்த வலை மேலோடி ப்ரௌசருக்கு சொல்லும், இப்படித்தான் காட்சிப்படுத்தணும். அதே மாதிரி HTML குறிகளை நம்ம என்ன செய்யணும்டா அம்பு முனை அடைப்புள், அதாவது இந்த அடைப்பு இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா அம்பு முனை அடைப்பினுள் வரக்கூடியவாறு எழுதப்படும். உதாரணத்துக்கு நான் இங்க தந்திருக்கேன். அந்த அம்பு முனைக்குள்ள HTML ஹெட், ஒரு பிடெக் பாராகிராஃப், ஒரு LITEX, நான் அதெல்லாம் பிறகு படிப்பேன். அடுத்தது அநேகமான HTML குறியீடுகள் எப்படி இருக்கும்னா சோடிகளாக தொழிற்படும். இல்லைங்க சில பாருங்க HTML ஆரம்பம் முடிவெண்டுச்சுன்னா நம்ம ஒரு ஸ்லேஷ் போடணும். அதே பாருங்க ஹெட்டெக்ங்கிறது ஒரு சோடியாக தொழிற்படும். பாராகிராஃப் டெக்ங்கிறது ஒரு சோடி. அப்படி நிறைய HTML குறியீடு என்ன செய்யப்படும்னா சோடியாக தொழிற்படும். அதுல பாருங்க அந்த இறுதியை குறிப்பிடுவதற்கு நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஸ்லேஷ் யூஸ் பண்ணோம்னு. இது ஒரு இறுதியான டெக் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுவதற்கு ஒரு ஸ்லேஷை நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி HTML பக்கங்களை உருவாக்குவதற்கு Adobe Dreamweaver, CoffeeCup HTML எடிட்டர், CoffeeCup, அடுத்து HTML எடிட்டர், அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் ஃப்ரண்ட் பேஜ் மற்றும் ஆன்லைன் சாஃப்ட்வேர் போன்றதெல்லாம் காணப்படும். HTML பயன்படுத்தி நம்ம வலைப்பக்கங்கள் உருவாக்குறதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் காணப்படுவது. இருப்பினும் நம்முடைய கற்றல் தேவைகளுக்கு குறைந்த உடையதாக காணப்படுவதுடன் சிரமமின்றி பக்கங்களை HTML தட்டச் செய்வதற்கு நம்ம நோட்பேட் அல்லது நோட்பேட் பிளஸ் பிளஸ் அல்லது டெக்ஸ்ட் எடிட்டர் போன்ற மென்பொருட்களை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நாம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்னது இந்த நோட்பேட் பிளஸ் பிளஸ் சொல்லக்கூடிய இந்த மென்பொருளை நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே நேரம் பாத்தீங்கன்னா HTML ஒட்டானது தொடர்ச்சியான ஒட்டுக்களை கொண்டிருப்பதுடன் HTML ஒட்டானது பிரதான ஒட்டாகும். அதாவது நீங்க இந்த HTML ஒட்டுங்கிறத கட்டாயமா கொடுக்கணும். அதை கொடுக்காம நீங்க எந்த ஒரு வேலையும் செய்ய இயலாது. அதே மாதிரி HTML ஆவணத்தை சேமிக்கின்ற போது அதன் பேர் அதன் நீட்சி நம்ம என்னென்னு கொடுத்தோம் .html வழங்க வேண்டும். நம்ம ஒரு HTML ஃபைல நம்ம சேமிக்கும் போது .html என்று நம்ம குறிப்பிடணும். அதே நேரம் ஒரு CSS ஃபைல நம்ம சேமிக்கும் போது .css என்று கொடுப்போம். நம்ம HTML முடிச்சது பிறகு அடுத்து நாம படிக்க போறது CSS தான். இப்ப ஒரு நோட்பேட்ல பயன்படுத்தி நம்ம ஒரு விரும்பியான ஒரு வலைப்பக்கத்தை நம்ம உருவாக்குறது இங்க கவனிச்சு கொள்ளுங்க. டைப் நான் டைப் பண்ணிருக்கேன்னு பாருங்க. அதே நேரம் HTML டைப் பண்ணிருக்கேன். அந்த HTML போய் இங்க முடியுது பாருங்க. சரி, அந்த HTML நான் டைப் பண்ணிருக்கேன். அது இங்க என்ன செய்து முடியுது. அந்த HTML-க்கு உள்ளதான் நம்ம என்ன செய்யணும் இந்த டைப் பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் டெக் இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாடி டெக் இருக்கு. ஹெட்டிங் டெக் ஆரம்பிச்சிருக்கோம், முடிச்சிருக்கோம். அதே மாதிரி ஒரு பாடி டெக்கை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், முடிச்சிருக்கோம். இந்த ஹெட்டிங் டெக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா டைட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்கை உருவாக்கி அதுக்குள்ள நம்ம ஹோம் பேஜ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிருக்கோம். அந்த ஹோம் பேஜ் நமக்கு தெரியும் HTML-னுடைய ஒரு தலைப்பாக இந்த இடத்துல என்ன செய்யணும்னா காட்சிப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மேலே காட்டப்பட்டுள்ள கோப்பானது எந்த ஒரு உள்ளடக்கத்தையும் கொண்டிருக்காமையால் எந்த ஒரு வெளியீட்டையும் தராது. நம்ம அந்த பாடி டெக்குள்ள நம்ம எதுவுமே இல்லை எழுதல, அதனால நமக்கு எந்த ஒரு விடயமும் நமக்கு இந்த இடத்துல விளங்காது. சரியா? இப்ப பாருங்க இந்த டைப் HTML-ங்கிறது நம்ம ஏன் டைப் பண்ணிக்கணும்னு சொன்னா கோப்பின் வகையை வலை மேலோடிக்கு அறிவிக்கும். அதாவது வலை மேலோடி கோப்பின் வகையை தெரிந்ததும் ஆவணத்தின் பார்வையாளருக்கு மிக விரைவாக என்ன செய்யணும்னா திறக்கும். அடுத்து ஹெட்டிங் டெக்கை பார்த்து கொள்ளுங்க. குறித்த ஆவணம் தொடர்பாக நீத்தரவு எனப்படும் தகவல்களை கொண்டிருக்கும். அதாவது ஒரு ஆவணத்தினுடைய தலைப்பு, வலைப்பக்கத்தினை விவரிக்கிறதுக்கான திறவு சொற்கள் நம்ம பிறகு படிப்போம். அந்த மெட்டாடெக்னு சொல்லி ஒரு அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணது. அதே மாதிரி பக்கத்தினை விவரிக்கக்கூடிய சில குறிப்புகள், சில பதிப்புரிமை கூட்டுகளை
ஹெட்டிங் டெக்குக்குள்ள வந்து நம்ம என்ன மாதிரியான விடயங்களை வந்து பயன்படுத்தலாம் என்கிறது வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. இப்போதைக்கு நம்ம ஒரு ஆவண தலைப்பு எவ்வாறு விடுவதுங்கிறது தான் நம்ம படிச்சிருக்கோம். மீதி விடயங்களை வந்து நம்ம பிறகு வேற கிளாஸ்ல வந்து படிப்போம். இனி வலைப்பக்கத்தின் தலைப்பு பட்டையில் தலைப்பினை அறிவிப்பதற்காக பயன்படுத்தப்படும். அதாவது டைட்டில் டெக் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பாருங்க பாடி டெக். பாடி டெக் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுன்னு பார்த்துக்கோங்க. வலைப்பக்கம் ஒன்றில் அனைத்து உள்ளடக்கங்களும் இவற்றில் எழுதப்படும். அதாவது நம்ம ஒரு வலைப்பக்கம் தொடர்பான எல்லா விடயங்களும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா பாடி டெக்குள்ளதான் நம்ம எழுதுவோம். ஒரு பிக்சரா இருக்கலாம், ஒரு வீடியோவா இருக்கலாம், ஒரு டெக்ஸ்டா இருக்கலாம், ஒரு டேபிள்ஸா இருக்கலாம். இப்படி பல விடயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா அந்த பாடி டெக்குள்ளதான் நாம குறிப்பிடுவோம். இப்ப நோட்பேட்டில் உருவாக்கிய வலைப்பக்கத்தை பார்வையிடுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? மொசில்லா ஃபயர்வொர்க்ஸ், கூகுள் குரோம், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், ஆப்பிள் சஃபரி போன்ற வலை மேலோடிகள் பயன்படுத்தலாம். சரியா? நம்ம வலை மேலோடிகளை வந்து நம்ம பயன்படுத்தணும். சரியா? சோ அடுத்தது வந்து பார்ப்போம் என்னன்னு சொன்னா ஒரு HTML வலைப்பக்கத்துக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பின்னணி வர்ணத்தை வந்து வழங்குறது. சரி, நம்ம CSSல வந்து நம்ம பிறகு டீப்பா படிச்சாலும் இப்ப நாம என்ன செய்ய போறோம்னு சொன்னா இந்த ப்ரௌசருக்கு பாருங்க, இது வந்து எனக்கு என்ன கலர்ல இருக்குன்னு சொன்னா ஒயிட் கலர்ல இருக்கு. இந்த ப்ரௌசர் வந்து எனக்கு என்ன கலர்ல இருக்குன்னு சொன்னா ஒயிட் கலர்ல. இந்த கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். எப்படி சேஞ்ச் பண்ண போறோம் அப்படின்னு பார்ப்போம். சரியா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா நான் இந்த ஹெலோ வேர்ல்ட்ங்கிறத வந்து இப்போதைக்கு நான் அழிக்கணும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. உங்களோட பாடி டெக் இருக்குது, அந்த ஆரம்பத்துல வர அந்த பாடி டெக்கை வந்து ஜஸ்ட் இதை நீங்க என்ன செய்யலாம், கொஞ்சம் இதை என்டர் பண்ணி இந்த பாடி டெக்கை வந்து நாங்கள் பிக்ல எடுப்போம். சரியா? நீங்க இந்த ஆரம்பத்துல வர அந்த பாடி டெக்குக்குள்ள நீங்க என்ன எழுதணும்னா பிஜி கலர் எழுதணும். பிஜி கலர். சரியா? இப்படி கொடுங்க. பிஜி கலர் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் சிம்பிள் போட்டுட்டு ஒரு டபுள் கொட்டேஷன்ஸுக்கு உள்ள உங்களுக்கு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது கொடுங்க. இப்போ நான் வந்து ஏலோ அப்படின்னு கொடுக்கேன். நல்லா விலையும் கொள்ளுங்க. என்ன செய்யறேன், ஒரு பாடி டெக்கை வந்து அதுல ஸ்டார்ட்ல வர பாடி டெக்குக்குள்ள வந்து பிஜி கலர். சரியா? இப்படி கொடுத்துட்டு என்ன கலர் ஏலோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இது என்ன செய்யணும் சொன்னா சேவ் பண்றேன். இப்படி நான் சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசருக்கு தானே ப்ரௌசரை போய் நான் வந்து ரீலோட் பண்ணேன். அப்படியே ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, எனக்கு எல்லோ கலர்ல மாறிடுச்சு. பாத்தீங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாச்சும் கலர் வேணும்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு கிரீன் கலர் வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், கிரீன் கலரை வந்து நீங்க கொடுக்கலாம். சரியா? அப்ப நீங்க கிரீன் கலரை வந்து நீங்க கொடுக்கும்போது நான் சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் என்னுடைய ப்ரௌசருக்கு போயிட்டு இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். பாருங்க, நீங்க கிரீன் கலர்ல மாறுது. ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு என்னுடைய வலை பக்கத்துக்கு வந்து ஒரு பின்னணி வர்ணம், ஒரு கலர் வந்து எவ்வாறு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கா பார்த்துருக்கோம். சரியா? பாருங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு பாடி டெக்குக்குள்ள வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி செய்யலாம். ரைட்? ஓகே. ஸோ இதைத்தான் நாம இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தந்திருக்கு. என்னன்னு சொன்னா ஒரு HTML வலைப்பக்கத்துக்கு பின்னணி வர்ணம் வழங்குது. அதாவது பொடி ஒட்டிற்குள் வழங்கப்படும் மேலதிக பண்பு மூலம் வலைப்பக்கத்துக்கு விரும்பிய பின்னணி வர்ணங்களை வழங்க முடியும். சரியா? நம்ம இங்க என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா இந்த பிஜி கலர்ன்னு சொல்லி ஒரு பண்பை பயன்படுத்தி நம்ம விரும்பிய கலரை வந்து நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம CSS பகுதியில வந்து ஒரு வலைப்பக்கத்துக்கு எவ்வாறு டிசைனிங் ஒரு ஸ்டைல வழங்கலாம்ங்கிறத வந்து CSSல வந்து படிப்போம். சரியா? இப்ப அடுத்த விடயத்தை பாருங்கன்னு சொன்னா HTML யூஸ் பண்ணக்கூடிய அந்த தலைப்பு ஒட்டுக்கள். சரியா? தலைப்பு ஒட்டுக்கள் அதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா H1 தொடக்கம் H6 வரையான ஒட்டுக்களை வந்து நம்ம பயன்படுத்தும். சரியா? H1 ஒட்டுங்கிறது தான் வந்து பெரிதாக இருக்கும். நீ H2, H3, H4, H5, H6 போகும்போது அதனுடைய சைஸை வந்து பாருங்க, அது குறைஞ்சிக்கிட்டே போகும். விலங்க சொல்லுது. இப்ப நம்ம உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னா இதுதான் என்னுடைய பாடி டெக்குக்குள்ள நான் என்ன செய்ய பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு H1 டெக் ஒன்று உருவாக்குறேன். சரியா? H1 டெக்னு போட்டுட்டு அதை ஆரம்பிச்சு அந்த H1 டெக் நான் என்ன செய்யணும்னு சொன்னா முடிக்கேன். இதுக்குள்ள வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா வெப் டெவலப்மெண்ட் சொல்லி நான் டைப் பண்ண வெப்
டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். வெப் டெவலப்மெண்ட் டைப் பண்றேன். இதை நான் என்ன செய்யறேன் பாருங்க, நான் திரும்ப திரும்ப டைப் பண்ணாம இதை நான் ஜஸ்ட் காப்பி பண்றேன்னா, காப்பி பண்ணி இப்படி நான் பேஸ்ட் பண்ணி வரேன். இப்படி பேஸ்ட் பண்றேன். இந்த H1 வந்து நான் என்னவா மாத்துறேன்னா H2 மாத்துறேன். சரியா? H1 நான் என்ன மாத்துறேன்? H2. அடுத்தது வந்து H3 மாத்துறேன். அடுத்தது வந்து H4 மாத்துறேன். அடுத்தது வந்து H5 மாத்துறேன். அடுத்தது வந்து H6 மாத்துறேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து நான் என்ன செய்யணும் சொன்னா H2, அடுத்தது வந்து H3, அடுத்தது வந்து H4, அடுத்தது வந்து H5, அடுத்தது வந்து H6 இப்படின்னு மாத்துறோம். சரியா? இந்த Hன்னு சொல்றது வந்து ஹெட்டிங், அதாவது நம்ம ஹெட்டிங் டெக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ இதை வந்து நான் ஜஸ்ட் இங்க சேவ் பண்ணிட்டு என்னுடைய ப்ரௌசருக்கு போயிட்டு நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்ணணும்னு சொன்னா பாருங்க, H1 டெக்ல இருக்கிறதா நமக்கு பெரிதா வரும். ஆக பெரிதா வர்றது நமக்கு இந்த H1 டெக்ல இருக்கிறது. அதை விட சின்னது H2 டெக், அதை விட சின்னது H2 டெக், அப்படியே H3, H4, H5, H6 வரைக்கும் நமக்கு அந்த அதோடைய சைஸ் வந்து நமக்கு என்ன செய்யும்னு சொன்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த சைஸ் வந்து என்ன செய்யும், அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். தெரியும்? அப்ப நம்ம நோட்ஸ்ல பார்ப்போம் என்னன்னு சொல்லி. நீங்க கவனிங்க. அப்ப அறிக்கை ஒன்றின் தலைப்பு அல்லது உப தலைப்பு மற்றும் வேறு சில எழுத்துக்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு எழுத்துருவின் பருமன், தடிப்பு போன்றவற்றை அதிகரித்தல் போன்ற செயற்பாடுகள் இந்த ஹெடர் என்று சொல்லப்படும். HTML வந்து H1 தொடக்கம் H6 வரைக்கும் நாம அந்த ஹெட்டிங் டெக் நம்ம என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணுவோம். இது 6 வித்தியாசமான தலைப்பு ஒட்டுக்கள் காணப்படுகின்றன. H1 இருந்து H6 வரை செல்லும் போது தலைப்பின் பருமன், தடிப்பு என்பது என்ன செய்யணும்னா அப்படியே குறைவடைஞ்சுக்கிட்டே போகும். ரைட்? அப்ப இதுதான் இங்க நடக்குது. ரைட்? சோ அடுத்தது பாருங்க என்னன்னு சொல்லி வாசக வடிவமைத்தல் சொல்லுவது. சரி, அதாவது இந்த ஒரு பரகிராஃப் டெக், சரியா, ஒரு பரகிராஃப் டெக்குள்ள நம்ம என்ன செய்யறோம்னா ஒரு பந்தியினை வந்து வரையறுக்க முடியும். அதாவது பந்தியினை வந்து நம்ம நேர்படுத்த, சரியா, பந்தியினை நேர்படுத்தல் வந்து இடது பக்க நேர்படுத்தல், மத்தியில நேர்படுத்தல், வலது பக்க நேர்படுத்தல், 2 ஓரங்களை நேர்படுத்தல்னு சொல்லி காட்டப்படும். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல அந்த வித்தியாசமா போட்டிருக்க பாருங்க. இடது பக்க நேர்படுத்தல்னா இடது பக்கம் எல்லாமே நேராது. மத்தியில் நேர்படுத்தல்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரியான ஒரு வடிவத்துல வந்து இருக்கு. சரியா? வலது பக்கம் நேர்படுத்தல்னு சொன்னா இங்க பாருங்க, இந்த வலது பக்கம் வந்து நமக்கு நேரில் இருக்கு. ஜஸ்டிஃபைன்னு சொன்னா இடது பக்கமும் நமக்கு நேரா இருக்கும், வலது பக்கமும் நமக்கு எப்படி இருக்கும்னு சொன்னா நேரா இருக்கும். அப்ப இதை வந்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். நான் உங்களுக்கு ஜஸ்ட் என்ன செய்யணும் சொன்னா MS வேர்ட் இந்த சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. கொஞ்சம் அப்படி இருங்க. இதுல வந்து நான் ஜஸ்ட் ரெயின் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிட்டு நான் இந்த பந்தியை வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னா ஜஸ்ட் நான் இப்படி காப்பி பண்ணுவேன். இந்த பந்தியை வந்து நான் காப்பி பண்ணுவேன். எதுக்காக காப்பி பண்ணுறேன்னு சொன்னா இதுக்குள்ள பேஸ்ட் பண்ணுவேன். இதை நான் என்ன செய்யறேன், இப்போ வரைக்கும் நான் அழிக்கேன். சரியா? அழிச்சிட்டு இப்போ நான் ஒரு டெக், ஒரு பரகிராஃப் டெக்கை வந்து நான் ஓப்பன் பண்றேன். சரியா? அந்த பரகிராஃப் டெக்கை நான் என்ன செய்யறேன், அப்படியே க்ளோஸ் பண்றேன். இப்ப இந்த பரகிராஃப் டெக்குள்ள நான் என்ன செய்யறேன் பாருங்க, பரகிராஃப் டெக்கை ஓப்பன் பண்ணி அந்த பரகிராஃப் டெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன். சரியா? இதுக்குள்ள நான் அங்க காப்பி பண்ணினதை வந்து நான் இங்க பேஸ்ட் பண்றேன். நான் காப்பி பண்ண எல்லாத்தையும் வந்து அங்க இங்க போய் பேஸ்ட் பண்ணிருக்கேன். சரியா? இதான் இந்த பரகிராஃப் டெக்குள்ளதான் இது இருக்கு. இப்ப இதை வந்து நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரௌசர்ல போய் நான் இங்க ரீஃப்ரெஷ் பண்றேன் பாருங்க. இதான் நம்மளோட இந்த பரகிராஃப் டெக்கை பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்து நமக்கு இடது பக்கம் நேர்படுத்தப்பட்டு தான் இருக்கும். பாருங்க, வலது பக்கம் ஒன்றுமே நமக்கு நேர் இல்லை. நான் வந்து இந்த கிரீன் கலரை வந்து நான் எடுத்து வரேன். சரியா? இந்த பேக்ரவுண்ட் கலர் கிரீன் கலரை வந்து எடுத்துடுறேன்னா நான் இதை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு இப்போ ஒயிட்ல இருக்கு. ஸோ இதுக்கு நான் என்ன செய்வேன்னு கேட்டா இந்த பாடி இந்த பரகிராஃப் டெக்குள்ள என்ன செய்ய பண்ணா அலைன் என்ன யூஸ் பண்ண அலைன் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ண போறேன். இந்த அலைன் டெக்குள்ள வந்து நான் என்ன செய்ய பண்ணா லெஃப்ட் அப்படின்னு கொடுக்க போறேன்.
சரியா? என்ன கொடுக்கேன்? லெஃப்ட் அப்படின்னு கொடுப்பேன். இதை நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு நான் இதை ரீஃப்ரெஷ் பண்றேன். நமக்கு எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. காரணம் என்னன்னு சொன்னா நமக்கு டிஃபால்ட்டா வந்து நமக்கு என்ன செய்யணும்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்ல தான் நமக்கு டிஃபால்ட்டா இருக்கும். அப்ப அதனால நான் என்ன செய்யணும் கேட்டா இதை ரைட்டா மாத்துறேன். இந்த லெஃப்ட் நம்ம என்ன மாத்தோம்னு சொன்னா ரைட்டா மாத்துறேன். ரைட்டா மாத்திட்டு இப்ப நான் இதை என்ன செய்யணும்னா சேவ் பண்றேன். பாத்தீங்கன்னா இந்த வலது பக்கம் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கும்னா நேர்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? வலது பக்கம் நேர்படுத்தல். சரியா? ரைட்டா மாத்தினா வலது பக்கம் நேர்படுத்தல். ஆனா இடது பக்கம் பாருங்க உங்களுக்கு நேர் இல்லாம இருக்கு. அதே இது வந்து நான் இதை இந்த ரைட்டை நான் எடுத்துட்டு சென்டர் அப்படின்னு மாத்தேன். சென்டர் அப்படின்னு மாத்தின்னு சொன்னா ரீஃப்ரெஷ் பண்றேன்னு பாருங்க. ஸோ நமக்கு இடது பக்கமும் நேர் இல்லை, வலது பக்கமும் நேர் இல்லை. ஸோ நமக்கு இப்படி சென்டர் அலைன்மெண்ட் மாதிரி இப்படி இருக்கு. சரியா? அதே நேரம் இப்ப நான் எனக்கு ரெண்டு பக்கமும் நேரா வேணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன கொடுக்கணும்? ஜஸ்டிஃபை அப்படிங்கிறத கொடுக்கணும். ஜஸ்டிஃபை அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த ஜஸ்டிஃபை நம்ம கொடுக்கும்போது தான் நமக்கு எப்படி வரும்னு சொன்னா நான் இப்ப ரீஃப்ரெஷ் பண்ற பாருங்க. இப்ப ரெண்டு பக்கமும் நமக்கு நேராகி வரும். சரியா? நமக்கு ரெண்டு பக்கம் என்ன செய்யப்படும்? நேர்படுத்தல் செய்யப்படும். ஸோ அப்ப நமக்கு ரெண்டு படக்கும் நேர்படுத்தி நமக்கு ஒரு சீராக ஒரு அழகாக நமக்கு வர வேண்டுமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒட்டுக்களை வந்து நாம பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்?